ஒரு நாள் ஒரு துறவி தவம் பண்ணிகிட்டு இருந்தாராம். ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாராம். அந்த பக்கமாக போன ஒருத்தன் வந்து அவரை ஏக வசனம் கொண்டு கண்டமேனிக்கு திட்டிகிட்டு இருந்தானாம். அதாவது உலகத்தில் உள்ள அம்புட்டு கெட்ட வார்த்தை வச்சு காதெல்லாம் கருகிற அளவுக்கு வஞ்சிட்டானான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விடாமல் வஞ்சி திட்டி டயர்டாயிட்டான். துறவிக்கு காதில் ரத்தம் வரும்னு பார்த்தா இவனுக்கு வாயில் ரத்தம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வஞ்சிருக்கான். ஆனால் அந்த மனுஷன் அசரவே இல்லை. அந்த துறவி சாயந்தரமாக தவத்தை விட்டு கண்ணை விழிச்சவர்கிட்ட அவன் கேட்டானா, ஏன் ஓய் காலையிலேருந்து உங்களை நான் வஞ்சிக்கினே இருக்கேன், ஏக வசனத்தில் வஞ்சிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணம் எதுவும் இல்லையோ, கோவம் வரலையா அப்படின்னு கேட்டானான். அதுக்கு அவர் ஒரு அழகான ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாராம். மகனே, நீ எனக்கு ஒரு பரிசு பொருள் கொண்டு வர, அந்த பொருளை நீ என்கிட்ட கொடுக்கும்போது அதை நான் கையை நீட்டி வாங்கிட்டா இப்போ அந்த பொருள் யாருது? உங்களுது. ஒரு வேளை நான் அந்த பொருளை வாங்கலைன்னா அந்த பொருள் யாருது? என்னது. அதாவது யார் எனக்கு கொடுக்க வந்தாங்களோ அந்த பொருள் அவங்களுக்கு கூடியது. நீ காலையிலேருந்து என்னை ஏக வசனத்தில் வஞ்சிக்கிட்டு இருக்க. நான் அதை பொருட்படுத்தினாதான் அது எனக்குடைய வந்து சேரும். நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அதை நான் எடுத்துக்கிட்டால் தானே அது என்னது. நான் எடுத்துக்காத வரைக்கும் நீ காலையிலேருந்து திட்டினது யாரை? ஒன்றைத்தான். ஸோ நீ நீயே திட்டிகிட்டு இருக்கும்போது நான் எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும்? மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும், நம்மளை பற்றி யார் என்ன பேசினாலும் லீஸ்ட் பாதர், கண்டுக்காதீங்க. டூ யுவர் ஒர்க். அவங்க திட்டுறது அவங்களுக்கு தான் போய் சேரும். எப்போ உங்களை பற்றி உங்களை சுற்றி உள்ளவங்க தப்பாக பேசுகிறாங்களோ இல்லை பின்னாடி பேசுகிறாங்களோ, ஒரே ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, யூ ஆர் க்ரோயிங். உங்களை அவங்க பெருசாக பார்க்குறாங்க. ஸோ டூ யுவர் ஒர்க் ஹாப்பிலி.